ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் காலில் எலும்பு முறிவுடன் வந்த பெண் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்தைச் சேர்ந்த அமுதா நெமிலி பகுதியில் விபத்திற்குள்ளாகி அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் எக்ஸ்ரே இயந்திரம் இருந்தும் காலில் முறிவு ஏற்பட்டவரை தனியார் எக்ஸ்ரே மையத்திற்கு அனுப்பி எக்ஸ்ரே எடுத்து வரச் சொல்லி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் என தம்பட்டம் அடிக்கும் விடிய அரசு மருத்துவமனையை தேடி வந்த நோயாளியை அலைக்கழித்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. அரியலூர் அருகே சாலையோரத்தில் மயங்கி விழுந்த முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே அமிர்தராயன் கோட்டை செல்லும் சாலையில் சென்ற 75 வயது முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் முதியவருக்கு உதவிய நிலையில் தண்ணீர் குடித்த சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் முதியவரின் உடலை மீட்டு அவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோயில் திருவிழாவிற்கு பேனர் வைக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். வத்திராயிருப்பைச் சேர்ந்த கல்யாணகுமார் என்பவர் அப்பகுதியில் இருக்கும் மந்தை மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவையொட்டி பேனர் வைக்க எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது நாடார் பஜார் பகுதியில் இருந்த மின்மாற்றியின் கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கியதில் கல்யாணகுமார் மயக்கமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து வத்திராயிருப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே விடியா திமுக நிர்வாகி கடையின் மீதே போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். திருவண்ணாமலையின் திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளரான விஜய் என்பவர் நகை அடகு மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளார். ரவுண்டானா பகுதியில் உள்ள அடகு கடைக்கு வந்த விஜய் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றபோது 3 இளைஞர்கள் பீர் பாட்டில்களை கொண்டு கடையின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கும் சூழலில் சொந்த கட்சிக்காரர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து கடல் வழியாக படகு மூலம் சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வந்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் இலங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலிருந்து கடந்த சில மாதங்களாக 300க்கும் மேற்பட்டோர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வந்து தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களிடம் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட பிறகு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மேலும் 3 பேர் கடுமையான விலைவாசி உயர்வு காரணமாக வருவாய் இன்றி தவிப்பதால் இங்கு வருகை தந்ததாக தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேட்டைக்காரன் குளம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்த பேருந்தின் பின்புறம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த முதியவர் படுகாயமடைந்தார்.